போனப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு, யாரோ கூட வர மாதிரி இருக்கு அப்படின்னு. கடைசி போகையில யாரையோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் ஆச்சு. பார்த்தோம் இல்ல, அப்புறம் திரும்ப போயிட்டு சாமி கிட்ட போனது அந்த ஃபீலே ஒரு மாதிரி. விசேஷமா வந்து நம்ம ஆறுபடை ரொம்ப சக்தி உள்ளது. எது நடத்தாலும் நடக்கும். பாத்தியா, எனக்கு சாமி வருது, நான் சொல்ல. 4 பேர் வந்து ஒரு தடவை வந்து ஃபேமிலியோட வந்திருந்தோம், எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு சொல்லி. இந்த மலை சைடு தான் வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கையில வந்து எங்களுக்கு 5 பேரா வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, சலங்க சத்தம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. போயிட்டு இருக்கையில பின்னாடியே யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல். அவங்க இருக்காங்கன்னு ஒரு மாதிரி உணர்வு இருந்துச்சு. பட் ஆனா அவங்க இல்லை, பார்த்தோம் இல்லை. அப்புறம் திரும்ப போயிட்டு சாமி கிட்ட போனது அந்த ஃபீலே ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருந்துச்சு, யாரோ கூட வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அங்க போனோடனே அது இல்லை. சாமிலாம் கும்பிட்டு ரிட்டன் அதே வழி வந்து அதே இடத்துல வந்துட்டு இருக்கையில ஏதோ ஒரு அழுகிற சத்தம் இருந்துச்சு. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், நீ பொய் சொல்லாத, நீ ஏன் ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி வச்சு போயிட்டாங்க. ஆனா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போனப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு, யாரோ கூட வர மாதிரி இருக்கு அப்படின்னு. கடைசி போகையில யாரையோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் ஆச்சு. ஐயா, அந்த காட்டு வழி பாதையில வர்றோம் நம்ம இங்க கீழே மலைக்கு வரோம். அந்த வழியில தங்கமான் இருக்கா ஐயா? தங்கமான் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதாவது அங்க கீழே இருந்து முதல் வரைக்கும் இந்த நேர பாதை இறங்கும். நம்ம மலையடி பாதை, இந்த மலையில இருந்து போறபடி நேர கீழே இறங்கும். அது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு சமயத்துல கோவிலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. கோவில்ல வந்து எப்படி நடந்துச்சுன்னா, அந்த ஒரு திருட்டு பண்ண வந்து அந்த வடக்கு பக்கம் அந்த சொர்க்கவாசல் கதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதவு அறுத்து பூட்டிருக்காங்கல்ல, அதுல அந்த இதுல போட்டு பூட்டிருக்காங்க. அந்த கதவை அறுத்து அதுக்கு பிற்பாடு உள்ள மூலஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, மூலஸ்தானத்து வரைக்கும் பூரா அந்த கதவை பூட்டின கதவை அறுத்து பூரா அங்கே வந்து சாமிக்கு அந்த நகை அறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேஸ்திர வளவரன் அந்த இடத்துல இருக்கு. அந்த அதுக்கு பக்கத்துல அந்த நகை அறை இருக்கு. அப்ப அதுல போய் அதையும் அறுத்து அந்த கதவை அறுத்து உள்ள போய் அந்த நகை வச்சிருக்காங்க அந்த பொட்டி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அது பெரிய இரும்பு பெட்டி. அந்த இரும்பு பெட்டி ஒண்ணுமா அப்ப மணி செஞ்சு போகும்போது மணி 4 மணி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு மேல இருந்தா பிடிஞ்சு போயிட்டு அப்புறம் அந்த மட்டும் அதுக்கு பிற்பாடு அந்த கதவை அடைச்சாங்க. அந்த காட்டு வழி பாதை கதவு, இந்த கதவை அடைச்சிட்டு அங்கேயே வச்சிருக்காங்க. இந்த வெளியே அந்த கோரத்துக்கு நேரம் வடக்கு பரமா வந்து அதுல வந்து அந்த மலை ஓரமா வந்து வர்ற மாதிரி அந்த மாதிரி அதுக்கு அப்பதான் அந்த கதவை அடைச்சிட்டாங்க. அந்த கதவை அறுத்துட்டு அவன் அந்த ஒவ்வொரு காரியங்களும் ஒரு கோவிலையே அந்த இரும்புப்பட்டியில அந்த நகை எடுத்திருந்தானா பல கோடியான சொத்து அது இருக்கு. உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிச்சுன்னா எப்போ? வந்து நாங்கள் 18ஆம் கோயிலில் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு கும்பிட்ட பிறகு இதுல வந்தது ஒரு மாதிரி எனக்கு ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஃபீல். எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். 18ஆம் படிக்கிறதுக்கு வந்து எப்படி இங்கே வந்தாரு, அளவுக்கு கீழே இருக்கு 18ஆம் படிக்கு வந்திருக்காரு. பட் சோழநாதர் மன்னர் வந்து அழகர் வந்து அவங்கள பார்க்க போயிருந்தப்ப சோழர் வந்து அழகரோட அழகுல வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த அழகர் வந்து நம்ம ஊர்ல தான் வாழணும், வேற எந்த ஊர்லயும் வாழக்கூடாது, அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அழகர் வந்து நான் இங்கதான் இருப்பேன், நான் வேற எங்கேயும் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால சோழர் வந்து சேனையெல்லாம் அனுப்புறாங்க. எல்லாருமே தோத்துட்டாங்க. அதனால 18 படி கருப்பை வந்து சோழர் கூப்பிடுறாரு, அழகரை நீ கூட்டிட்டு வா, அப்படி இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சோழர் கூட வந்து 18ஆம் படி கருப்பை வந்து சோழர் வந்து ஒரு 18 மந்திரவாதிகளை அனுப்பிடுறாங்க. அனுப்பிடும் போது 18ஆம் படி கருப்பை வந்து அவங்களும் மந்திரவாதிகளா கண்ணுல ஒரு கண்ணை போட்டு அவங்க வந்து யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. 18ஆம் படி கருப்பை தான் தெரியுவாங்க அந்த 18 மந்திரவாதிகளும்.
சரி அப்படி என்ன இருக்கு அந்த அழகத்தை அப்படின்னு சொல்லி அழகர் வந்து பார்க்க போறாங்க 18ஆம் படிகளுக்கு. பார்க்க போறப்ப 18ஆம் படிகளுக்கும் அழகர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அதனால நான் இவர் இங்க இருந்தாதான் அழகா இருக்காரு, வேற எந்த ஊருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு 18ஆம் படிகளுக்கு வந்து நீங்க மண்டலத்தை நிறுத்துங்க, இவர் இங்கதான் இருக்கணும். அவங்க 18ஆம் படிகளுக்கு வந்து சொல்ற பேச்சு வந்து இந்த 18 மந்திரவாதிகள் கேட்கல. அதனால 18ஆம் படிகளுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க எதுக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படி. சரி நாங்களும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 மந்திரவாதிகளும் அங்கேயே அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இருக்கனால 18ஆம் படிகளுக்கு வந்து அவங்க மேல நின்றுட்டாங்க. அதனாலதான் 18ஆம் படிகளுக்கு அப்படி பேர் இருந்துச்சு. எப்பவுமே 18ஆம் படிகளுக்கு பார்த்துக்கிட்டா அழகருக்கு கோயிலுக்கே போயிடும். இங்க ஏதாவது நெகட்டிவ் 18ஆம் படிகளுக்கு தாண்டிதான் அழகரே பார்க்கணும். இப்போ வந்து நம்ம 18ஆம் படியில வந்து நமக்கு வந்து என்ன வீட்டில் என்ன தீ சக்தி எல்லாருன்னா யார் செய்வேனா போகுதுன்னா கூட நம்ம அங்கே போய் வீதி வாங்கினாலும் அந்த படியில் போய் ஏறினாலுமே இந்த கண்ட்ரோல் ஆயிரும். பேய் வசதெல்லாம் நின்றும். அவர் வந்து கட்டி மடிச்சுக்குவார். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு 8 மணிக்கு தான் கோயில் அடைப்பாங்க. ஆடி அமாவாசை கதவு திறப்பாங்க. ஆடி அமாவாசை மட்டுக்கே ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்து வச்சவரே அந்த கதவை பார்க்கணும். அதே விசேஷம். ரெண்டாவது ராக்காயம்மன் கோயில்னா தீர்த்தம் வந்து நம்ம தொழில் செய்கிறோமா இல்லை நம்ம வீட்டில் யாரும் தீட்டு ஆகிட்டாங்களா அதெல்லாம் வந்து தீர்த்தத்தை கொண்டு நம்ம வந்து வீட்டில் தெளித்தாலுமே அந்த தீட்டு கலைஞ்சிரும். நம்ம யாராவது மந்திரிச்சு வந்து நம்ம தொழிலில் போட்டோம்னாலும் அந்த தீர்த்து தெளிச்சிட்டாலுமே அது அதுலேருந்து அப்படியே கட்டாயிரும். அது அந்த மந்திரத்தை ஏற விடாது. அது ஒன்று. கல்யாணம் ஆகிறவங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது நடக்கும். திருமணம் படிப்பு எல்லாமே வரும். அது ஒன்று தான் தீர்த்த தொட்டி. அதே மாதிரி 6 படை வீட்டில் வந்து ஒரு படை இது. நம்ம முருகன் கோயில் வந்து 6 படையில் ஒரு படை விசேஷமாக வந்து நம்ம 6 படை ரொம்ப சக்தி உள்ளது. எது நடத்தாலும் நடக்கும். பத்தியா எனக்கு சாமி வருது அதான் நான் சொல்ல மாட்டேன். பத்தியா எனக்கு வந்து தெய்வத்தோட சொன்னாலுமே ஒரு மாதிரியா உடம்புக்குற ஒரு மாதிரியா வந்து அன்னைக்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அதான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரியா வருது பாருங்க உடம்புல. இங்கே ஏதாச்சும் அதான் பேய் சாமி பூதம் அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் நடந்திருக்கா? நேரில் பார்த்தவங்க இல்லை 6 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. சத்தம் கேட்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இந்த பேய் பிடிச்சவங்களும் அதிகமாக கூப்பிட்டு வருவாங்க 18ஆம் படிக்கு. படியில் ஏறி நின்றாலுமே பேய் நின்றும். இங்கே நின்றும். இது அந்த 18 படியில் 18ஆம் படியில். அதான் ஒன்றும் விசேஷம். ஏறி நின்றாலே சரியாயிருமா? ஏறி நின்று அந்த அவங்க சாட்டை அடிக்கிறாங்களா அதுலேயே எனக்கு கண்ட்ரோல் ஆயிரும். நின்று எத்தனை பேர் குழந்தை கொடுத்துருக்குது, எத்தனை பேர் தொட்டி. அதே மாதிரி இந்த நம்ம கிடா விட்டுறாங்களே அது எல்லாமே அவருக்கு தான் படைக்கிறது. அதே மாதிரி இப்ப தொட்டி திருவிழா நடந்துச்சுல அது ஒன்று சொல்றேன். இப்ப வந்து எண்ணெய் காப்பு திருவிழா நடந்துச்சுல அது நம்ம பெருமாள் வந்து பாய் வீட்டுக்கு போய் வர்றாருல அது வந்து தீட்டுக்களி இருக்காது. அவர் போய் குளிச்சு வர்றாரு. இப்ப 3 நாளாச்சு திருவிழா நடந்து. அதுதான் இங்க வந்து விசேஷம். நைட் நேரத்துல மேல போலாமா? அந்த ரோட்ல அந்த காட்டு வழி பாதையில காட்டு மாடு வரும்ல, மூடிடுவாங்களா பாதையில? நான் 7 மணியோட குளோஸ் பண்ணிடுவாங்க. யாரும் போய் வச்சு மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. இதுவரை நடந்தது இல்ல. அந்த மாதிரி கிடையாது. 6 மணிக்கு மேல விட மாட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்கோம். நான் பிறந்த ஊர் நத்தம்பாக்கம். இவங்க ஊர் பூரி வந்து இந்த வழியை எப்படி. சரிப்பா நன்றி.